கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஊழியத்தின் பாதையிலே அநேக நேரங்களில் பல பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வேதம் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எந்த பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனையை கண்டு திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். அந்த பிரச்சனைக்கு நடுவிலே தேவன் உங்களை அதிகாரியாய் நியமித்திருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்கள் அவருக்காய் எழும்ப வேண்டும். நீங்கள் எழும்பினால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களை தேவனாய் கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருப்பதன் காரணமே அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஊழியத்தின் பாதையில போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய சுய சித்தம் அல்ல, உங்களுடைய சுய விருப்பம் அல்ல, தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். நிச்சயமாக ஊழியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தின் அறுவடையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.